அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போ நாம் 2024 ஆண்டிற்கான ஜோதிட பலன் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்காக, அதுவும் கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதங்களை நட்சத்திரமாக கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களை நட்சத்திரமாக கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், மிருக சீரிஷம் 1, 2 பாதங்களை நட்சத்திரமாக கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கான 2024 ஆண்டிற்கான ஜோதிட பலன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரை ஒரு பலனும், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பலனும் நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் வரை சில பலன்கள் இந்த ரிஷப ராசி இலக்கணக்காரர்களுக்கு இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு போய்கிட்டு இருக்கும். சிலர் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை இப்போ நடந்துக்கிட்டும் இருக்கும். ஸோ விரயத்திற்கான வாய்ப்பு, அதுவும் சுப விரயமாக வீடு வாங்க, வண்டி வாங்கணுங்கிற எண்ணம் செயல் இப்பொழுது இவர்களுக்கு இருக்குது. அது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரை அதற்கான அனுகூலமும் இவர்களுக்கு சுப விரயத்திற்கான அனுகூலம் உள்ளது. ஆனால் அதில் ஒரு சிறு மாற்றம். இந்த அன்பர்கள் பொது வீடு, அந்த மாதிரி ஒரு வீடு, இப்போ சிலர் இப்போ கட்டின வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்படின்னா ஃப்ளாட் வாங்கணும் புதுசாக அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு செட் ஆகாது. பழைய வீடு ஆல்ரெடி வேறு ஒருவர் பயன்படுத்தி பழைய வீடை தான் நீங்கள் வாங்க முடியும். அதற்கான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இருக்குது. புது வீடு வாங்கிறது அனுகூலத்தை தராது. பழைய வீடை வாங்கி உங்கள் பேரில் பதிவு பண்ணி வாங்கி உங்கள் வீடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமே ஒழிய, புது வீடாகவே நேரடியாக வாங்குவது உங்களுக்கு நன்மையை தராது. பழைய வீடு தான் நன்மையை தரும். ஸோ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பழைய வீடாக வாங்குவது நல்லது. கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது நல்லது. அதே போல் இது ஏப்ரல் மாதத்துக்குள் இதை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இந்த லக்கணக்காரர்களுக்கு இப்போ இந்த வருடம். ஸோ இவங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதுக்கான அனுகூலம் உள்ளது. கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஹேண்டாக வாங்குங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பழைய வீடாக வாங்கிக்கலாம். அதற்கான நிகழ்வுகள் ஆல்ரெடி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம். புது வீடாக வாங்கினீங்க அப்படின்னா அது பெரிய பாக்கியத்தை அதாவது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காது உங்களுக்கு. பழைய வீடாக வாங்கும் பொழுது அது உங்களுக்கு கொடுப்பினையாக இருக்கும், நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதே போல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இந்த மருத்துவம் நோய், அதாவது உடல் சார்ந்த நோய்களுக்கான விரயத்தையும் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு இருக்கும். நிறைய மருத்துவம் சார்ந்த செலவுகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான நிகழ்வுகளும் உங்களுக்கு நடந்திருக்கும். உடல்நிலை அடிக்கடி யாருக்காவது இந்த லக்கணத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸோ அதே போல் எதிரிகள், அதாவது உங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு நிறைய
பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். நிறைய வெளியூர் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கக்கூடிய நிறைய உங்களுக்கு அதுவே கடுப்பாக இருக்கும். சும்மா எங்கேயாவது வெளியூர் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறையா வந்திருக்கும். தொடர்ந்து நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலைச்சலான ஒரு தூக்கம் இல்லாத நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தூக்கத்தில் வந்து நிறைய தொல்லைகள் இருக்கும். சரியான தூக்கம் இல்லாமல் அலைச்சல்கள் அதிகமாக அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். அதே போல் உங்களுக்கு ஒரு வெளிநாடு போகிறதுக்கான திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து ஆல்ரெடி போகணுன்னு நினச்சிட்டு சில பேர் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே திடீர் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. திடீர்னு அந்த அமைப்பு ஒரு சிலருக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதற்கான வாய்ப்பும் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம்னு பார்க்கும் பொழுது, ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பை தரும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதுவும் ஏப்ரல் மாதத்துக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதுவும் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுவதால் உங்களுக்கு வருமானமும் வரும். அதேபோல் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆணோ பெண்ணாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணத்திற்கான நிகழ்வுகள் கைகூடும். ஸோ குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குடும்பத்திற்கும் உங்களுடைய வருமான ஸ்தானத்திற்கும் திருமணத்திற்குமான ஒரு நல்ல நிகழ்வுகளை ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் ஏற்படுத்தி தரும். அதற்கான நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். ஸோ குலதெய்வ வழிபாட்டை அனைவரும் மேற்கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயமும் செய்யணும். இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு, இப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா, ரிஷபராசியில், அவங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுவதன் மூலமாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதுவும் பூர்வீகத்தில் கிடைக்காது, வெளியூரில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு வெளியூர் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் வேலைக்கு போகணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுவது அவங்களுக்கு நல்ல ஒரு வேலைக்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் ஒரு வேலையில் இப்போ இருந்துகிட்ருப்பீங்க, ஆனால் வேறு இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்களா, ஒரு வேலையில் மாற்றம் வேணும், அவங்களுக்கு மாற்றமும் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது ஏற்படும். ஸோ வேலை மாற்றம் நினைக்கிறவங்களுக்கும் வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு, அதுவும் பர்டிகுலராக இந்த லக்னக்காலில் சொல்லணும்னா காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் இப்போ கருப்பசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக நீங்கள் வழிபடும் பொழுது இதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு இந்த ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதை செய்யுங்க, உங்களுக்கு வேலைகளில் உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த அந்த நிகழ்வுகள் நடக்கும். அதே போல் பயணம் ஆனால் வெளியூரில் தான் கிடைக்கும், நீங்கள் உள்ளூரில் தேடக்கூடாது, வெளியூரில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் பர்டிகுலராக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. சளி பிரச்சனை இருக்கும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட இருதய சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவுகள்
இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்காதீங்க, அதை தவிர்த்து கொள்ளுங்கள். சளி பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பர்டிகுலர் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சளி தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. குளிர்ச்சியான உணவுகளை சேர்க்காதீங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு மதிப்பு கொடுங்க. மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்கள். சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான பயிற்சிகளை பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் திருமணமும் அமைப்பில் உங்களுக்கு இருக்குது. அதையும் நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான அமைப்பு ஏற்படும். மனைவியின் மூலமாக நல்ல பாக்கியமான உங்களுக்கு நிலையும் இந்த காலகட்டத்தில் திருமணமான ஆண்களோ பெண்களோ இருந்தீங்கன்னா கணவராலோ மனைவியாலோ உங்களுக்கு நல்லதொரு பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் உண்டு இருக்கும். அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆன்மீக பயணத்தை அதுவும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஆன்மீக பயணம் செல்லணுங்கிற ஆசைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது மாதிரி எண்ணங்களும் உங்களை அதிகமாக உங்களுக்கு, அதுவும் மிருக சீரிசத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக பயணம் போகணுங்கிற ஆசைகள் மிக அதிகமாகவே இருக்கும். மிருக சீரிசம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஏப்ரலுக்கு அப்புறம் கோவில் குளம்னு சுற்றணுங்கிற ஆசைகளும் எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரட்டை மனநிலையான ஒரு முடிவு ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. குழப்பமான மனநிலை இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்கும். அந்த குழப்பமான மனநிலையை சமநிலையாக வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் 2 விதமான முடிவு எடுக்காங்க. எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து நிதானமாக ஒரே முடிவாக எடுக்க பாருங்கள். குழப்பமான மனநிலை இருக்கும், அதுவும் விரக்தியான மனநிலை இருக்கும். பர்டிகுலராக ரோகிணி நட்சத்திரக்காரங்க விட்டா நான் சாமியாராக போயிடுவேங்கிற அந்த நிலையில் பேசுவாங்க. மன விரயத்தோடு எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்னால் இருக்கவே முடியல, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு விட்டா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையும் இந்த லக்ன அதுவும் ரோகிணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அதை ஒன்றுமே கிடையாது, ஆனால் அது அவங்களாவே நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மனநிலை சமநிலையாக வைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கான சரியான பதில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி வேலையில் அழுத்தம் அப்படிங்கிறது இந்த லக்னக்காரர்களுக்கு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த அழுத்தத்தை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இருக்கத்தான் செய்யும். ப்ரெஷரோடு தான் இருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல. ஸோ மனநிலையை சமநிலையாக வச்சுக்கோங்க. அதற்கான மென்டலி உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது தான் உங்களுக்கான. அதே போல் மிருக சீரிசக்காரர்களுக்கு வாகனங்களில் செல்லக்கூடியது, பயணங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியங்கிறது பொதுவாகவே இந்த ரிஷப லக்ன ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு முறைகள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று, இந்த ரிஷபராசி லக்னக்காரர்கள் உணவு, தண்ணீர் தானம் வழங்குவது, யாசகம் கேட்கக்கூடிய வயதானவர்கள், முதியவர்களுக்கு உணவு வழங்குவது, தெய்வ குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது, அந்த ஹோம்களுக்கு உணவு கொடுக்குற தானமாக அதுக்கான உணவு ஏற்படுத்தி தருவது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்கள் இந்த காலணிகளை வாங்கி தருவது, செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு நல்லதொரு புண்ணியத்தையும் தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு அது நற்பலன்களையும் ஏற்படுத்தி தரும் இந்த ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு. ஸோ இதை பண்ணுங்க. அதே போல் சிலருக்கு, இந்த லக்னக்காரர்களில் சிலருக்கு திடீர்
பதவி உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ பதவி உயர்வு, திடீர் பதவி உயர்வு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக பதவி உயர்வுங்கிறது, அதே மாதிரி சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது சிலருக்கு. ஸோ அதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த 3 கார்த்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, அதில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இந்த தலை சம்மந்தப்பட்ட சூடான உஷ்ணம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்காமல், கொஞ்சம் உஷ்ணம் வெதுவில் எப்பயுமே ரொம்ப ஹீட்டான உணவுகளை எடுக்காமல், ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் மெது சூட்டில் இருக்கிற மாதிரி உணவுகளாகவே உட்கொள்வது நல்லது. ரொம்ப சூடான உணவுகளை உட்கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கணும் உங்களுக்கு. அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அது கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நுரையீரல் சம்மந்தப்பட்ட, இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அதீத குளிர்ச்சியும் அதீத சூடும் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு நல்லதல்ல. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கொள்ள. அதுவும் குளிர்ச்சிங்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும், சூடுங்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் கவனத்தில் எடுத்துக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது மிக நல்லது. ரொம்ப உக்கிரமான பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. தன்மையாக பேசுங்க, மற்றவங்கக்கிட்ட ரொம்ப மென்மையாக பேசுங்க. முதல்ல உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டேயோ ரொம்ப நார்மலாக பேசுகிறத பழக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய குழப்பமான மனநிலையில் கோபத்தை அவங்கக்கிட்ட கொட்டக்கூடாது. பொதுவாக இந்த ராசி லக்னக்காரர்கள் உறவுகளுடன் சண்டை பொதுவாகவே எல்லா லக்னக்காரரும் பண்ணக்கூடாது. குறிப்பாக இப்போ ரோகிணிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக உறவுகளோட சண்டை போடுவாங்க. அண்ணன், தம்பி, தாய், தந்தையார் எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுருவாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அது எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, ராசிக்காரர்களாக இருந்தாலும், தம்பிக்கிட்டேயோ அண்ணன்கிட்டேயோ நம்மளுடைய தந்தைக்கிட்டேயோ தாய்கிட்டேயோ நம்மளுடைய இரத்த உறவுகளுடையோ சண்டையிடக்கூடாது. அப்படி நீங்கள் சண்டையிடுவது, அவர்களை வசைப்பாடுவது, தீய சொற்களால் பேசுவது உங்களை நீங்களே சபித்து கொள்வதற்கு சமம். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது உங்களுக்கே நடக்கும். தம்பியை பழிப்பவன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண மாட்டான். அண்ணனை பழிப்பவன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய மாட்டான். தம்பி உங்களோட நல்ல முன்னேற்றத்தில் இருக்கானா, என் தம்பி இன்னும் இதுபோல் உயரத்தை தொட வேண்டும், இதேபோல் மகிழ்ச்சி அவன் வாழ்க்கையை நிலைக்க வேண்டும்னு ஒரு அண்ணன் நினைக்கட்டும். அந்த அண்ணனுக்கும் அதே நிலை உருவாகி அவரைக்கு தம்பியை போல உயர்ந்த நிலைக்கு செல்வார். அதே போல் ஒரு அண்ணனுடைய உயர்ந்த நிலையை பார்த்து தம்பி, என் அண்ணன் இதே மாதிரி இன்னும் நிறைய உச்சத்தை தொடரணும், இதே மாதிரி ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அமைஞ்சு இன்னும் நல்ல உச்சத்தை தொட்டு அவன் இன்னும் மகிழ்வான வாழ்க்கையை வாழணும்னு ஒரு தம்பி நினைக்கட்டும். அந்த தம்பிக்கும் அதே உயர்வும் நிலையும் கிடைக்கும். நாம் எப்போ நம்ம உறவுகள் நல்லா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ நாமளும் அதே இடத்துக்கு சென்றுவோம், நமக்கும் அதே நிலை கிடைக்கும். யாரையும் பழிக்கக்கூடாது. அண்ணன் தம்பியில் நீங்களே பாருங்கள், ஒரு 4-5 அண்ணன் தம்பி சொத்து பறித்து சண்டை போடுவாங்க. யாராவது ஒருத்தர் பேசாமல் அமைதியாக இருப்பார், 3 பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க அண்ணன் தம்பிகளில். 4வது யாராவது ஒருத்தர் மட்டும் சண்டை போடாமல் அமைதியாக வெடி பார்த்துட்டு இருப்பார், யாரையும் பழிக்காமல் கோவப்படாமல். அந்த சண்டை போட்ட 3 பேருமே நல்லா இருக்க மாட்டாங்க. யார் கூடயும் சண்டை போடாமல் அமைதியாக இருந்துருப்பாருங்க, அவர் நல்லா இருப்பார். காரணம், பழிப்பவன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல ஒரு விஷயமும் நடக்காது. உங்கள் இரத்த உறவுகளை பழிப்பது உங்களை நீங்களே பழிப்பதற்கு சமம். அந்த சாபம் உங்களுக்குத்தான் வரும். ஸோ முன்னேறணும்னா நம்ம உறவுகள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கனாலே நீங்கள் நல்லா இருக்கிறது. நம்ம உறவு முன்னேறாங்கனாலே நீங்களும் அதே பிளட்டு தானே, உங்களுக்கும் அதே நிலை உருவாகும்.
எப்போவுமே ஒருத்தருடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழுங்க. நம்மளும் அது மாதிரி முன்னேறணும். பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கினாருன்னா அந்த காரை நீங்களும் ரசிங்க. அவரை விட நீங்கள் மகிழ்ச்சியாக பாருங்கள். சூப்பர் சார், எப்படி சார் வாங்கினீங்க, இதே மாதிரி நானும் வாங்கணும் சார் அப்படின்னு நீங்கள் அவரோட நீங்கள் ரசிங்க. அப்போது உங்களுக்கும் அது சூழ்நிலை உருவாகும், நீங்களும் அதே காரை வாங்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் எப்பயுமே பொறாமை உணர்வால் பொங்குவதும், அடுத்தவனை இழிவாக பேசுகிறதும், காலவாரி விடுறதும், இந்த மாதிரி விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களில் போனீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது. ஸோ உறவுகளோட நட்புறவோடு இருங்க. சண்டை போடுறாங்கன்னா அவங்க பேசட்டும், நீங்கள் அமைதியாக இருங்க. அவர் பேசுனதுக்கான வினையை அவரே அனுபவிச்சுக்குவார். உங்கள் உறவுகளை நீங்கள் பறிக்காதீர்கள். நாம் எந்த அளவுக்கு சொற்களை, அதுக்கு தான் வாயடக்கம் தேவை. நாம் விதைக்கும் விதைங்கிறது நம் சொல் தான். என்னையின் சொல்லை நீ விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்வாய். ஸோ நீங்கள் கவனமாக இருங்கள். இந்த லக்னக்காரர்களுக்கான கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷத்திற்கான தெய்வ நட்சத்திர காயத்ரி மந்திரங்களும் உள்ளது. நட்சத்திர தெய்வ காயத்ரி மந்திரங்கள் அது நம்மளுடைய இந்த சேனல்லையே தனித்தனி வீடியோவாக உள்ளது. அதற்கான வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், ரோகிணி, மிருகசீரிஷத்துக்கு தனித்தனியாக இருக்குது லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நட்சத்திரத்திற்கான காயத்ரி தெய்வ மந்திரங்களை தெரிந்து கொண்டு அதை உபாசித்து அதற்கான நற்பலன்களை உங்கள் வாழ்வில் பெற்று நலமாக வளமாக வாழ்க. அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சூழ்க. நன்றி. மீண்டும் அடுத்து மிதுன ராசி, மிதுன லக்னக்காரர்களுக்கான காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். இதுபோல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு முழு பலன்களையும் இந்த கோச்சாரத்தோடு இணைத்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு முழு பலனையும் அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான முழு பலனையும் தெரிந்து அறிந்து வளமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.